இங்கேருந்து கிளம்பியாச்சு. இதோட டைம் 4 நிமிஷம் லேட்டு. 4 மணிக்கு கிளம்பணும், வண்டி எடுக்கணும்னு பார்த்தோம். இது கேட் தர ஓகே போகலாம். சரிடா வரேன், நான் நடுவில் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். எப்போ படு, நான் பார்த்துறேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நான் பார்த்துறேன். ஹெல்மெட் போட்டுக்கோ. சரி அட்டா பாய், ஃபோன் பண்ணுறேன். அங்கேயே போயிட்டு பாய். சரிடா. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கொட்டாரக்கரை. வந்த ரூட்டு போல் இப்போது தென்காசி ரூட்டு கிளம்புறோம். நான் வந்த ரூட்டு கொஞ்சம் மழை, இந்த டைமில் ஓட்ட முடியாது. ஒரு 2 hours இருட்டில் ஓட்டினா அடுத்தது வந்துடும்ல, வெளிச்சம் வந்துடும், பிரச்சனை இருக்காது. அதுவும் இந்த ரூட்டு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், மழை இருக்காது. மெயின் ஏன்னா வரும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ எதுவும் தெரியாது. இதில் கரெக்டாக 696 கிலோமீட்டர் 13 hour காமிக்குது. கரெக்டாக டைமு 4:05க்கு கிளம்புறோம். ஓகே பாய். சுத்தமாக கவர் பண்ண முடியாது. மேலே அதான் சொன்னல, அந்த பாட்டிலலாம் வரும்னு சொல்லிட்டு அந்த இடம் சுத்தமாக கவர் பண்ண முடியல. இருட்டாகி மேலே ட்ரெயின் போகும், சூப்பராகும். தனுஷ் படம் கூட வரும் தெரியுமா, அந்த 2 ரங்கராட்டணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் ட்ரெயினில் வரும் தெரியுமா, அந்த ரூட்டு தான் இது. ரொம்ப நாளாக ஓப்பன் பண்ணாமல் பாருங்க. ஃபுல்லாக டீ கடை, லாட்ரி கடை, லாட்ரி. அவர்கிட்ட கேளு, இது டீ இருக்கானே. டீ இருக்கா? நம்ம பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடு பார்டர் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 650 மீட்டர் தான், இப்போ 1 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ தான் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு நாட்டிலே ஒன்று வாங்கினோம். வாங்கிட்டு அதெல்லாம் கிளம்பிட்டோம். கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 45. நான் கிளம்புறது 4:05க்கு கிளம்புறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour 1.25 hour நாட்டுக்கு வந்துட்டோம். தாண்டியாச்சு. இதுதான் அவன் தான் தமிழ்நாடு வந்தாச்சு. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சு. இனிமேல் கோப்ரோ பிரச்சனை இருக்காது, கோப்ரோ தொல்லை இருக்காது. ஏன்னா ஓவராக பார்த்தீங்கன்னா கோப்ரோ இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ் பெண்டு இருக்கிறதுலே பயங்கரமான பெண்டுன்னு சொல்லிட்டு இதுதான் ரொம்ப ரிஸ்க்கு. லாரியெல்லாம் சடனாக திரும்பாது. இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி தான் வர முடியும். இதுதான் இருக்கிறதுலே எஸ் பெண்டு அதிகம். எல்லாருக்குமே தெரியும், கேரளா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு பார்டரில் ஒரு எஸ் பெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்தளவுக்கு ஃபேமஸ். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லாரி மாட்டிச்சுன்னா கிலோமீட்டர் கணக்கில் டிராஃபிக் ஜாம் ஆகும். நாங்கள் சபரிமலை போகும்போது இந்த ரூட்டில் வருவோம். அந்த டைமில் பைக்கில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ, எல்லா லாரியும் பர்மிட் வாங்கிட்டு உள்ளே வர இடம். இது வந்து தமிழ்நாடு ஆர்டிஓ. அதுக்கு முன்னாடியே கேரளா ஆர்டிஓ போயிடுச்சு. இங்கே தான் எல்லாமே கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, போயிட்டே இருந்தோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா தென்காசிலேருந்து மதுரை ரூட்டு, இன்னும் மதுரைக்கு 156 கிலோமீட்டர் இருக்குது. ரூட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போக முடியுது. ஃபுல்லாக பேட்ச் ஒர்க்கு. அதிகமாக லாரி போகிறதுனாலையா என்னான்னு தெரில. ஆனால் கேரளாலேயும் நல்ல லாரி போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு பேட்ச் ஒர்க் கூட நான் பார்க்கல. 2 நாள் ஆகுது. இன்னும் ஒரு பேட்ச் ஒர்க் கூட நான் பார்க்கல. ஆனால் இந்த ரூட்டு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. இத்தனைக்கும் இது நேஷ்னல் ஹைவேஸு. ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியல. அதனால் இந்த ரூட்டு பார்த்து கொஞ்சம் சேஃபாக வாங்க. ரொம்ப பள்ளமாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. சரி எப்போனா ஒரு நாள் வரது தானே, அதனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பைபாஸ்லேருந்து உள்ளே வந்துவிட்டோம். இங்கேருந்து 20 கிலோமீட்டர் கரெக்டாக. அதே மாதிரி கேரளாலேருந்து வரவது இங்கே தான் ஃபஸ்ட்டு டோலே. மதுரைக்கு முன்னாடி தான் இங்கே ஃபஸ்ட்டு டோலே வந்தது. இது வரைக்கும் டோலே வரல. அதே மாதிரி காரில் வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ரூட்டு, ஏன்னா டோலும் கம்மியாக இருக்குது. இதை ஓட்டல காப்பியா உங்கள் ஹோட்டல் எங்கம்மா இருக்குது? அக்கா ஹோட்டல் எங்கே இருக்குது சாப்பிட்டா? ஹோட்டல் ஆ சரி. ஒரு வழியாக இப்போ தான் காலையிலேருந்து சாப்பிட்டோம். ஏன்னா ஃபுல்லாக நடுவில் ஒரே ஒரு டீ பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மதுரைக்கு வந்துட்டோம். பைபாஸ் ஒரு 10 மணிக்கு வந்திருப்போம். வந்துட்டு சாப்பிட்டு இப்போ கோயில் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஆனால் கோயில் வந்து ஃப்ரண்ட்டு கோயில் ஃபுல்லாக அந்தளவுக்கு தெரியல. எல்லாமே கோபுரம் மறைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபுல்லாக எதையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் மதுரை கோயில் பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப வருஷம் ஆகுது. அப்போல்லாம் இது மாதிரி இருந்துதான்னு தெரியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே செக்கிங் அதிகமாக இருக்குது. ஃபோனு எதுவுமே அலோடு இல்லை. எல்லாமே இங்கே கொடுத்துட்டு போனோம். அதனால் உள்ளெல்லாம் எதுவுமே காமிக்க முடியாது. வெளியில் மட்டும் பிடிச்சிருக்கோம். இந்த மாடு கண்ணு ஒன்று எடுத்துருக்கோம் வீட்டுக்கு. அப்புறம் வேற வேல் இது ஒன்று வீட்டுக்கு. அந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்க. கடை பேர் சொன்னாங்க. கடை வெளியே இது பார்த்தீங்கன்னா சேட்டு கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டுறாங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீனாட்சி அம்மன் கோயில் எதிர்க்கவே லெஃப்ட் சைடில் கட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்கன்னு தெரில. மதுரையில் சாமி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு 3 பொருள் வீட்டுக்கு வாங்கினேன். அதை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா டைம் 12:07. சரியான வெயில். நம்மளுக்கு சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 452 கிலோமீட்டர் 8 ஹவர் காமிக்குது. சரியாக திருச்சி தான். திருச்சி 120 கிலோமீட்ரு. சரியாக திருச்சியில் தான் ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கோம். ஏன்னா ரொம்ப நேரம் நின்றுச்சு வண்டி. அவ்வளோ இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன் இங்கே ஒரு பிரிட்ஜ் இந்த சைடில் தண்ணி போது பாருப்பா எவ்வளோ. இங்கே ஒன்று, இங்கே ஒரு பிரிட்ஜு சூப்பராக இருக்கு. இதுதான் ஆற்றுல கல்லழகர் இறங்குற இடமா?
மதுரை பார்த்திங்கன்னா சென்னை மாதிரியே பயங்கர டிராஃபிக் தான். இத்தனைக்கும் நாங்கள் மதியம் டைம் தான் வெளில வந்தோம். செம்ம டிராஃபிக்கு. எப்படியும் அதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ் பிடிச்சாச்சு. திருச்சிக்கு போகிற பைபாஸை ஜாயின் பண்ணுற பைபாஸு புதுசாக போட்டிருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், பயங்கரமான பைபாஸு. கேரளாவில் கூட இந்த மாதிரி பார்க்கல. சூப்பராக இருக்குது. பஸ் ரூட்டு கம்மியாக இருக்குது இந்த சைடு. ஃபுல்லாகவே 4 வீலர் 2 வீலர் பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் போயிட்டுருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குது. மதுரையிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில், கொஞ்சம் நெஞ்ச வெயில் இல்லை, பயங்கர வெயில், சென்னையோடு அதிகமாக இருந்தது. அப்படியே பைபாஸ் வந்து சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பித்தோம். அப்படியே லைட்டாக வெயில் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேகம் பயங்கரமாக இருக்குது. இந்த பைபாஸு உண்மையாக ரொம்ப என்ஜாய் பண்ண பைபாஸு. ரொம்ப சூப்பராக இருந்தது. வியூஸு கரெக்டாக அந்த மலைக்கு நடுவில் ஃபுல்லாக போகிறது. சுத்தமாக மெயின் வண்டி இல்லை, எதுவுமே வண்டியே இல்லை, நாங்கள் மட்டும் போகிற மாதிரி ஒரு ஃபீலு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்த உடனே அப்படியே மழை ஸ்டார்ட் ஆகிருச்சு. பயங்கர மழை. நாங்கள் நிறுத்தலை, கொஞ்சம் ஸ்லோ பண்ணோம், ஆனால் நிறுத்தலை. ஏன்னா சூப்பராக இருந்தது அந்த மழைக்கும் வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுக்கும். அதனால் நிறுத்தாமல் போயிட்டே இருந்துட்டோம். அப்புறம் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு மழை. அதனால் சரி கேமரா மட்டும் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் கிட்டே வந்துட்டோம். ஏன்னா மதுரையில் அவ்வளோ மழையில் கேமரா ஆஃப் பண்ணது அதோட இப்போ தான் வந்து ஆன் பண்ணியிருக்கு. சரி திண்டிவனத்தில் ஒரு ஸ்டாப்பிங் போட்டு எதனா குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அடுத்து திண்டிவனத்தில் ஒரு ஸ்டாப்பிங் சரி போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நம்ம ட்ரிப்போட லாஸ்ட்டு டோல்கேட்டுக்கு வந்துட்டோம், செங்கல்பட்டு டோல்கேட்டு. கரெக்டாக ஓசியில் தான் போகிறீங்க, எதுக்குடா இதை தாண்டுறோம். ஆனால் செம்ம டிராஃபிக்காக இருக்குது, என்னன்னே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ஏறி எல்லாருமே எதிர்க்க வந்து ஃபுல்லாக ஒரு 10 கிலோமீட்டர் டிராஃபிக் தான். இப்படியே தான் இருக்குது. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி போகலான்னு பார்க்குறோம், சுத்தமாக முடியல. செங்கல்பட்டு ஏதோ நம்மளது 2 வீலருன்றதுனால பிரச்சனை இல்லாமல் பூந்து போயிட்டோம். மேலே ஏறி சைடில் ஏறி போயாச்சு. ஆனால் 4 வீலர்லாம் ரொம்ப கஷ்டம், அப்படியே நின்றுட்டுருக்காங்க அவர் கணக்காக. ரோடு இங்கே ஒன் வேல ஏறுறானுங்க. அங்கே டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைடு அது பாருங்க, இல்லையே அங்கேயும் பஸ்ஸு போகுது. அங்கேயும் பஸ்ஸு போகுது. அங்கே டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒன் வேல வரானுங்க. அதனால தான் எவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் இருக்குமா. ஒரு வழியாக எப்படியோ டிராஃபிக்கை தாண்டி வந்தாச்சு. எதனால் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ரைட்டில் போதுங்களா, அது இல்லாமல் இங்கே எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒன் வேல வராங்க. இதனால தான் இவ்வளோ டிராஃபிக். இதை தாண்டதுக்கே எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. அவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் சிட்டிக்குள்ளே வந்து ஏர்போர்ட் பிரிட்ஜு. காலியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவோம், அவ்வளோதான். ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக கேரளா ட்ரிப் இன்னைக்கு முடிஞ்சுது.
பைக்கு தான் நான் போனது. சூப்பரா கூட்டு வந்து 90% நம்பினேன். ஆனா ஒரு 10% நம்பலன்னு இல்ல, கொஞ்சம் பயமா இருந்தது. செட் ஆகுமா இல்லையா, நல்லபடியா கூட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சேன். ஆனா உண்மையா சொல்றேன், வண்டி பக்கா. என் மேடு பள்ளம் எல்லாத்தையும் சமாளிச்சுது. ஒரு பஞ்சர் ஆகல, காத்தடிக்கல, வண்டியை எதுவுமே பண்ணல. அப்படியே கூட்டு வந்து ரொம்ப சேஃபா கூட்டு வந்தது. ஒரு சர்க்கிள் இல்ல, ரொம்ப சூப்பர் வண்டி. போகும்போது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் போயிட்டு தான் போனோம். ஒரு நாள் அங்க நைட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு தான் வந்தோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில 4 மணிக்கு எடுத்தோம். டைம் டைம் 10 மணி. கிட்டத்தட்ட ஒரு 17 மணி நேரம் கிட்ட கால்ல இருந்து வந்தோம். இதுல நடுவுல மதுரை கோயிலுக்கு ஒரு 3 ஹவர் இதுவாச்சு. இருந்தாலும் கரெக்டா ஒரே நாளே வந்துட்டோம். நல்லா இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க கொஞ்சம் இந்த வண்டியை வச்சுட்டு போறது கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்டா எங்க மாமா பாத்தீங்கன்னா மெக்கானிக், 2 வீலர் மெக்கானிக். அது பாத்தீங்கன்னா அவர் லாஸ்டா வண்டிய இன்ஜின் ஆயில் மாத்திட்டு ஒரு வாட்டி ஓட்டி பாரு உனக்கு எப்படி தோணுது அப்படின்னு ஓட்டி பார்த்தாரு. எல்லாமே கரெக்டா இருக்கு, நீ எடுத்துட்டு போட, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. 100 கிலோமீட்டருக்கு மட்டும் ஒரு வாட்டி பிரேக் விட்டுக்கோ அப்படின்னு மட்டும் சொன்னாரு. அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை லாஸ்டா வந்தது, எடுத்துட்டு போயினேன்ட்டேன். அவ்வளவுதான். அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா கூட்டு வந்துச்சு. இந்த வாட்டி தான் முதல் முறையா மொத்தம் அப் அண்ட் டவுன் 1600 கிலோமீட்டருக்கு ஓட்டிட்டு வந்திருக்கு இந்த வண்டி. 1600. பெட்ரோல் மட்டுமே உங்களுக்கு 4200 ரூபா ஆச்சு. மீதி டீட்டெயில் எல்லாமே ஃபுல் வீடியோல வரும், பாருங்க. எனக்கு திடீர்னு வண்டியை பத்தி பேசணும்னு தோணுச்சு. எல்லாம் முடிச்சிட்டோம், வீட்டுக்கு போலான்னும் போது திடீர்னு ஞாபகம் வந்தது, வண்டி இவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு வண்டியை பத்தி பேசணும். ஓகே, பாய். அடுத்த வீடியோல பார்ப்போம்.